பல்வேறு மாநிலங்களிலிருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரும் வாகனங்கள் அனைத்தும் தேர்தல் விதிமுறைகளின்படி நாகர்கோவில் எல்லைப் பகுதிகளில் பறக்கும் படையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 18 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகளின்படி வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சர்வதேச சுற்றுலா மையம் கன்னியாகுமரி இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பகுதியாக உள்ளது. எனவே அந்த வாகனங்கள் மூலம் பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் என தேர்தல் விதிமுறைகள் மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான நாகர்கோவில் எல்கையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.